நீங்க ஒரு உள்துறை செயலாளர் கடிதம் எழுதுறாங்க, அவர் ஆளுநரா மாத்திட்டாருங்க. அது கூட தெரியாம நீங்க மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. வெயில் உங்களுக்கு ஆகாது, உடம்புல வேர்வை வரக்கூடாது, நீங்க வெளியில வர தயாராகல. எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி 10 மணி வரைக்கும் அலோடு தானே சார்? நீங்க எதுக்கு 6 மணி வரைக்கும் டைம் கேட்டீங்க? 6 மணிக்குள்ள எதுக்கு பனையூர் பங்களாக்குள்ள போறீங்க? 10 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, வெளியில பேசலாம். அப்ப நீங்க மக்களை சந்திக்க விரும்பல, அதுதான் உண்மை, அதை ஒத்துக்குங்க. அதுக்கு காவல்துறை மேல பழி. த்ரெட் இல்லாத போது கடும் போலீஸ் பாதுகாப்பு அவர் கேட்பதற்கு என்ன காரணம்? பெருங்கூட்டம் வருகிறது, அதை பெருங்கூட்டம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறார். இல்ல வரத கட்டுப்படுத்தணும். மணி சொல்றதை விட்டுருங்க. அவங்க கட்சியோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனான்றவர் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு வெயிட் பண்ணு மேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, போலீஸ் எலெக்ஷன் டேட் அறிவிக்கட்டும், கம்ப்ளீட் மிஷனரி எலெக்ஷன் கமிஷன் கீழே போயிடும், அடுத்த நொடி தமிழ்நாடு சுத்தி வருவாங்க. வர போறது இல்லங்கறாரு இவரு. முதலமைச்சர் தொகுதி வரைக்கும் வந்துட்டாருங்க. நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்த மணி. ஒரு நிமிஷம், நீங்க தவறான தகவல் சொல்லக்கூடாது மணி. நீங்க சொன்ன எல்லாமே தவறு நான் சொல்லுவேன். நான் சொல்ற தவறு, கருத்தை தவறுன்னு சொல்றதே உங்களுக்கு தவறு. ஒரு நிமிஷம் மணி, நான் என்ன பேச விட்டுருங்க. 2 காரணம் சார். ஒன்று, மக்கள் ஒருவேளை வர்றாங்க, முதலமைச்சரை பார்க்கறதுக்கு மக்கள் வரலையா? உதயநிதி ஸ்டாலின் நேற்று காஞ்சிபுரத்துல நேத்து விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட 4 மடங்கு கூட்டம் நிக்குதாங்க. வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சரி, ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன் சார். இப்ப அந்த கூட்டம் வருது, அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும்னு வைங்களேன். காவல்துறை என்ன செய்யணும்? ஜுச்சுக்குட்டி அம்முக்குட்டி லொல்லலாயி ஓரமா போங்க அப்படி சொல்லுமா காவல்துறை? அல்லது அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஏறி குதிக்கிறான், மரத்துல ஏறவன லத்தி எடுத்து ஓரமா போடான்னு சொல்லுமா? ஓரமா போடான்னு சொல்லிட்டா அடுத்தது ஆதவ அர்ஜுனாட்ட இருந்தோ, நிர்மல்குமார்ட்ட இருந்தோ, விஜய்ட்ட இருந்தோ ஒரு அறிக்கை வரும். மக்களை என்னை சந்திக்க விடாமல் மக்களை விரட்டுகிறது காவல்துறை அப்படின்னு சொல்லுவீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா சார்? உங்களுக்கு உங்களுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஏறி குதிக்கிறான், மரம் ஏறி குதிக்கிறான், அதை உங்களால அரசியல்மயப்படுத்த முடியல. ஒன்று. இன்னொன்னு, வெயில் உங்களுக்கு ஆகாது, உடம்புல வேர்வை வரக்கூடாது, நீங்க வெளியில வர தயாராகல. எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி 10 மணி வரைக்கும் அலோடு தானே சார்? நீங்க எதுக்கு 6 மணி வரைக்கும் டைம் கேட்டீங்க? 6 மணிக்குள்ள எதுக்கு பனையூர் பங்களாக்குள்ள போறீங்க? 10 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, வெளியில பேசலாம். அப்ப நீங்க மக்களை சந்திக்க விரும்பல, அதுதான் உண்மை, அதை ஒத்துக்குங்க. அதுக்கு காவல்துறை மேல பழி. சரி, நீங்க சார் ஒரு அரசியல் குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு உள்துறை செயலாளர் கடிதம் எழுதுறாங்க, அவர் ஆளுநரா மாத்திட்டாருங்க. அது கூட தெரியாம நீங்க மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.